Good morning, students. I am Soundra Pandian, your English teacher. Today we are going to see about degrees of comparison. இப்போ நம்ம டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதை நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிச்சிருக்கலாம். இருந்தாலும் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்னா என்ன? நார்மலி we don't like comparison, but unknowingly we compare with ourselves with others. நமக்கு தெரியாமலே நம்ம மற்றவங்கள கம்பேர் பண்ணிக்குவோம். அது நமக்கு தெரியாது. பட் வெளியில் நம்ம கேட்கும் பொழுது நமக்கு கம்பேரிசன் பிடிக்காது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் எவ்ரி ஒன் இன் திஸ் வேர்ல்டு இஸ் கம்பேரிங் வித் எனி ஒன். அதுதான் உண்மை. அது என்னவாக இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், ஹியூமன் பீயிங்ஸ்க்கு இடையில் அல்லது நம்ம ஒரு வெல்த்து, நம்முடைய ரிச்னஸ், நம்முடைய நாலேஜ், நம்முடைய ப்ரொஃபஷன், வாட் எவர் இட் இஸ், எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்பேரிசன் இருக்குது. அதை நம்ம எப்படி மாற்றவே முடியாது. என்னை விட அவன் நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அவன் எப்படியோ நல்லா இருந்தான், இப்போ பாரு இருக்கக்கூட இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு கம்பேர் பண்ணுறது. ஸோ அதுக்கு பேர் தான் கம்பேரிசன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இங்கே நம்ம டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அப்படின்னா என்ன அப்படின்னா, டிகிரிஸ் அப்படின்னா மெஷர்மெண்ட், ஒரு அளவு தான். ஸோ ஒரு அளவு கூட இருக்கா, குறைவாக இருக்கா, பெருசாக இருக்குதா, சின்னதாக இருக்குதா, ப்ராடாக இருக்கா, நேரவாக இருக்குதா, ஸோ அந்த மாதிரி பிரைட்டாக இருக்கா, டல்லாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு திங்ஸை அல்லது பிளேஸ், பர்சனுக்கு கம்பேர் பண்ணுறது தான் அந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். ஸோ இதில் main role, adjectives are taking a main role. What are the adjectives? Adjectives you may have studied in your previous classes, but I would like to say about adjectives. Adjectives qualifies a noun. Adjectives modifies a noun. இப்போ நீங்கள் கலராக இருக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த கலர் அப்படின்றது தான் அட்ஜெக்டிவ். நீங்கள் கிளவராக இருக்கிறீங்க, அப்போ ஒரு பர்சன் அதை குவாலிஃபை பண்ணுற வேர்டு கிளவராக இருக்கிறீங்க. இப்போ கிளவர் பாய், கிளவர் கேர்ள், பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னு சொல்கிறோம், இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தீஸ் ஆர் த வேர்ட்ஸ் ஆர் த அட்ஜெக்டிவ். பசங்க நிறையா இருக்கிறீங்க, ஷார்ட்டாக இருக்கிறீங்க, டாலாக இருக்கிறீங்க. ஸோ ஒருத்தனை டால்னு சொல்கிறதுக்கும் அவனோட அவன் டாலராக இருக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஸோ ஒருத்தனை கம்பேர் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய வேர்டு தான் அட்ஜெக்டிவ்ஸ். அது மெயினாக குவாலிஃபை பண்ணும், மாடிஃபை பண்ணும். சரியா? இட் ஹெல்ப்ஸ் டு த நவுனுக்கு தான் உதவியாக இருக்கும். ஸோ நவுனை பற்றி தான் அது பேசும். இட் ஸ்பீக்ஸ் அபவுட் நவ். அதுதான் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு சில அட்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்குறேன். ஆனால் மெனி அட்ஜெக்டிவ்ஸ் ஆர் தேர் இன் இங்கிலீஷ், பட் ஐ ஹவ் கிவன் எ லிட்டில். ஸோ ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ரீட் இட். குட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டேர்ம்ஸ்க்கு, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் டேர்ம்ஸ் பார்த்தோம்னா 3 kinds இருக்குது. என்னென்னா பாசிட்டிவ், கம்பேரட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் அப்படி யூஸ் பண்ணுறோம். ஸோ பாசிட்டிவ், கம்பேரட்டிவ், சூப்பர்லேட்டிவ். இப்போ பாசிட்டிவ் டு கம்பேரட்டிவ், கம்பேரட்டிவ் டு பாசிட்டிவ் யூஸ் பண்ணுறதுக்கு 2 things, 2 person, 2 place, something 2 இருந்தால் போதும். ஆனால் மோர் தேன் 2 இருந்தால் தான் சூப்பர்லேட்டிவ் நம்ம போகணும். எல்லாம் புரிஞ்சுக்கணும். மோர் தென் 2, 2 விட அதிகமாக இருந்தால் தான் நம்ம
சூப்பர்லேட்டிவ்க்கு போக முடியும். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. எங்கே த யூஸ் பண்ணி சொல்லணும், ஒன் ஆஃப் த யூஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா மோர் தென் 2, வெதர் இட் இஸ் பிளேஸ், பர்சன், திங்ஸ், வாட் எவர் இட் இஸ், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ பார்க்குறோம் நம்ம வந்துட்டு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். குட் அது கம்பேரிட்டிவ் டேர்ம்ஸ்க்கு போகும்போது பெட்டர், சூப்பர்லேட்டிவ் டேர்ம்ஸ்க்கு போகும்போது பெஸ்ட். சார் இது எப்படி நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க குட், பெட்டர், பெஸ்ட்னு? அதுக்கு ரூல் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் இஸ் அ ஒரிஜினல் ஃபார்ம் ஆஃப் அட்ஜெக்டிவ். பாசிட்டிவ் இஸ் அன் ஒரிஜினல் ஃபார்ம் ஆஃப் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் பாசிட்டிவில் இருக்கிறது தான் ஒரிஜினல் ஃபார்மு. அதை நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது கம்பேரிட்டிவ் போகும்போது இஆர், சூப்பர்லேட்டிவ் போகும்போது இஎஸ்டி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதாவது சஃபிக்ஸாக தான் ஆட் பண்ணணும், நீங்கள் ப்ரிஃபிக்ஸாக ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதில் வந்துட்டு. அப்போ குட்டுன்ற வேர்டுக்கு கம்பேரிட்டிவ் வேர்டு, இதில் தான் நீங்கள் டிஃப்ரெண்ட் வேர்டு போட வேண்டியிருக்கும். ஏன்னா குட்டு, பேடு இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு மட்டும்தான் வார்த்தைகள் மாறி வர்றது மாதிரி தெரியும். பட் அதர் வேர்ட்ஸ் வந்து வில் நாட் பி சேஞ்சுடு, நீங்கள் ஈஸியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ குட், பெட்டர், பெஸ்ட் அப்படின்னு இருக்குது. அது ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது உங்களுக்கு. இப்போ டால் அப்படின்னு எடுத்துக்கிறீங்களே, இப்போ இதோட டாலர், டாலஸ்ட், பிக், பிக்கர், பிக்கஸ்ட், லார்ஜ், லார்ஜர், லார்ஜஸ்ட், கூல், கூலர், கூலஸ்ட். இப்படி நிறைய வார்த்தைகள் இருக்குது. தெர் ஆர் மெனி வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ். ஸோ அப்புறமா வீக், வீக்கர், வீக்கஸ்ட் அப்படின்ட்டுருக்கோம். ஹாட், ஹாட்டர், ஹாட்டஸ்ட் அப்படின்ட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் நிறையா இருக்குது. ஸோ எப்படி அதாவது தெரியாத பசங்களுக்கு இப்போ கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் டவுன் வந்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் அப்படின்னு வார்த்தை இருக்குது. ஸோ இந்த வார்த்தைக்கு நம்ம வந்து கம்பேரிட்டிவ் யூஸ் பண்ணும்பொழுது மோர் யூஸ் பண்ணுறோம், அதுவும் ப்ரீஃபிக்ஸாக யூஸ் பண்ணுறோம். அப்புறம் சூப்பர்லேட்டிவாக போகும்போது மோஸ்ட் யூஸ் பண்ணுறோம், ப்ரீஃபிக்ஸாக யூஸ் பண்ணுறோம். நல்லா புரிஞ்சுங்க. அதாவது குறிப்பாக மோனோசிலபிக் வேர்டாக இருந்ததுன்னா, நீங்கள் பார்க்கக்கூடிய அட்ஜெக்டிவ் மோனோசிலபிக் வேர்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இஆர்இஎஸ்டி சஃபிக்ஸாக ஆஃப்டர் த வேர்டுக்கு சேர்க்கணும். ஸோ அது இல்லாமல் டைசிலபிள், ட்ரைசிலபிக் வேர்ட்ஸாக இருந்துச்சு தான், அதாவது மோர் தென் ஒன் சிலபிள் வேர்டாக இருந்ததுன்னா நீங்கள் ப்ரீஃபிக்ஸாக மோர், மோஸ்ட்டு சேர்த்துக்கணும். ஸோ அதுதான் மெயின் தீம். இங்கே நீங்கள் படிக்கும்போதே வேர்ட் லென்த்தியாக இருக்கா ஷார்ட்டாக இருக்கான்றது உங்களுக்கே தெரியும். ஸோ ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். வேர்ட்ஸ் வொக்காபுலரி வளர்த்துட்டிங்கன்னா, இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மோனோசிலபிக் மட்டும்தான் இஆர்இஎஸ்டி. மோர் தென் ஒன் சிலபிளுக்கு வந்துட்டு மோர், மோஸ்ட்டு பிஃபோர் த வேர்டு, அதாவது ப்ரிஃபிக்ஸாகவே சேர்த்துக்கலாம். நாட் அ சஃபிக்ஸ், ப்ரிஃபிக்ஸாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் அகைன் அதை நான் ரீட் பண்ணிடுறேன். இன்டெலிஜென்ட், மோர் இன்டெலிஜென்ட், மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபேமஸ், மோர் ஃபேமஸ், மோஸ்ட் ஃபேமஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறோம். பியூட்டிஃபுல், மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ இப்போ இந்த வேர்ட்ஸ் நீங்கள் புரிஞ்சுருக்கணும். டேஞ்சரஸ், மோர் டேஞ்சரஸ், மோஸ்ட் டேஞ்சரஸ். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் நிறைய இருக்குது. ஹேண்ட்ஸம், மோர் ஹேண்ட்ஸம், மோஸ்ட் ஹேண்ட்ஸம், இப்படி நிறையா வேர்ட்ஸ் இருக்குது. நீங்கள் கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து ஒரு டிக்ஷனரியிலையோ அல்லது கிராமர் புக்லேயோ நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கணும் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த டேபிள். இப்போ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் கொடுத்துருக்குறேன். ஸோ அடுத்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான டேபிள் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். யூ ஹாவ் டு மெமரி this table because it takes a main role in doing positive, comparative, superlative. இப்போ அந்த டேர்ம்ஸ் நம்ம செய்யும்பொழுது இதுதான் மெயின் ரோல் இருக்குது, இதுதான் முக்கிய பங்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஒன் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா as, so as அப்படின்னு நீங்கள் படிச்சுக்கணும். as, so as நீங்கள் படிச்சுக்கணும். அடுத்து கம்பேரிட்டிவ் வந்து தென் மட்டும்தான் படிச்சுக்கணும். ஆனால் இதில் நான் எழுதியிருக்கிறது வந்து நாட் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் இஆர் ப்ளஸ் தென்னு நான் எழுதியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் படிக்கும்போது மட்டும் எப்படின்னா as, so as அப்படின்றது பாசிட்டிவ், தென் கம்பேரிட்டிவ்.
அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் படித்து வச்சுக்கிறீங்க அழகா. இந்த when we compare two things, two place, two persons அப்படி இருக்கும்பொழுது சூப்பர்லேட்டிவ் there is no superlative for two things. Compare any two, there is no superlative degrees. More than two only superlative degree will come. Understand the students? More than two things, person, place அப்படி more than 2 இருந்தால் அதை மட்டும்தான் சூப்பர்லேட்டிவ் வந்து செய்ய முடியும். சூப்பர்லேட்டிவ் பொருந்தும். மற்ற ஒன்லி 2க்கு வந்து சூப்பர்லேட்டிவ் பொருந்தாது. ஸோ இந்த டேர்ம்ஸ் ஃபஸ்ட்டு நான் போட்டிருக்க காலம் வந்து 2 திங்ஸ் 2 தான், எனி 2 மட்டும்தான் பொருந்தும். ஒரு பர்சன் டு இன்னொரு பர்சன் கம்பேர் பண்ணுறதுக்கோ, ஒரு சிட்டி டு இன்னொரு சிட்டி கம்பேர் பண்ணுறதுக்கோ, பிளேஸ் டு பிளேஸ் அப்படி ஏதோ எனிதிங் எல்ஸ் அந்த மாதிரி இப்போ இருக்குது. ஸோ நீங்கள் படிக்கிறது வந்து நான் எப்படி டேர்ம்ஸ் கொடுத்துருக்கேன்னா, அட்ஜெக்டிவ்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா ஆஸ், அட்ஜெக்டிவ் ஆஸ், அதாவது அட்ஜெக்டிவ் அரவுண்ட் அட்ஜெக்டிவ் இட் டேக்ஸ் த பிளேஸ். சுற்றி இந்த பக்கமும் போத் சைடும் ஆஸ் எஸ் ஸோ ஆஸ் ரெண்டுமே இட் கம்ஸ் அரவுண்ட், சுற்றியே வந்துடும் ரெண்டு சைடும். அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் அதே கம்பேரட்டிவ் போகும்போது ரிமூவ் த ஆசஸ் அல்ல சோர்ஸ் எது இருந்ததோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அட்ஜெக்டிவ்க்கு அப்புறம் ஒரிஜினல் அட்ஜெக்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் டேர்ம்ஸில் இருக்கிறது இருக்கும். அதில் வந்து நீங்கள் இஆர் சேர்த்த பிறகு தேன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் பயன்படுத்தணும். அப்போ இந்த டேர்ம்ஸில் இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். அதுக்கு கீழேயும் பார்த்தோம்னா வெரி ஃபியூ, மெனி அதர், மோஸ்ட் அதர், ஒன் ஆஃப் த, நோ அதர், எனி அதர், ஆல் அதர், இந்த மாதிரி இருக்குது டேர்ம்ஸ்லாம். ஸோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் கொடுக்குறாங்க. அதனால் நம்ம அந்த டேர்ம்ஸே நடத்துகிறேன் போக போக. இப்போ ஃபஸ்ட்டு டைப் நம்ம பார்க்கலாமே. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். பிரியா இஸ் ஆஸ் குட் ஆஸ் ராதா. இப்போ பிரியா இஸ் ஆஸ் குட் அஸ் ராதா. அப்போ பிரியாவை போல தான் ராதாவும் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். நல்லா இருக்கிறா, நல்லவங்க, ரெண்டு பேருமே நல்லவங்களாக தான் இருக்கிறாங்க. சரியா? அதாவது ஈக்குவல் ஸ்டேட்டஸாக இருக்காங்க. பிரியா இஸ் ஆஸ் குட் அஸ் ராதா. ராதா மாதிரி பிரியா இருக்கிறாங்க, பிரியா மாதிரி ராதாவும் சொல்லிக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம கம்பேரிட்டிவ் டிகிரி பயன்படுத்தும் போது சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் மாற்றணும். இந்த மாதிரி 2 மார்க்ஸில் உங்களுக்கு கொடுக்குறதில்ல, இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் வந்து நடத்துகிறேன் உங்களுக்கு. இப்போ ராதா அப்படின்றவ ஃபஸ்ட்டு வந்துட்டா அப்படின்னா ஒரு சப்ஜெக்டு தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே இஸ் நாட் யூஸ் பண்ணிவிட்டு அந்த குட்டை பெட்டர்னு மாற்றிட்டு தென் பிரியா அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ நல்ல ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கணும். பாசிட்டிவ் டிகிரியில் வந்து அட்ஜெக்டிவ் சுற்றி ஆசஸ் மட்டும் வரும், அவ்வளோதான். ரெண்டு சைடும் சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படியே இருக்கும். இடையில வேர்ப் இருக்கும், ப்ளஸ் அட்ஜெக்டிவ் இருக்கிறதுக்கு சுற்றி ஆஸ் யூஸ் பண்ணிடுவோம், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். இதை நீங்கள் கம்பேரிட்டிவ் மாற்றும் பொழுது சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும் கரெக்டாக. சப்ஜெக்ட் இருக்க வேண்டிய இடத்துல ஆப்ஜெக்ட் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்குன்ற சப்ஜெக்ட் இருக்கும். தட்ஸ் ஆல். அப்போ அப்படி மறுபடியும் எழுதும்போது மறுபடியும் எழுதுகிறோம். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ராதா இஸ் நாட் பெட்டர் தென் பிரியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கலாக என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு பேரும் ஈக்குவல் தான். அதில் ஒருத்தர் யாரையும் பெட்டர்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் இங்கே ஏன் நாட் வருது அப்படின்னா, பெட்டர்னு சொல்ல முடியாது. போத் ஆர் ஈக்குவல், சமபலம் வாய்ந்தவங்க தான். அந்த மாதிரி ரெண்டு பேரும் குட், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஒருத்தர் இவங்க தான் பெட்டர், அவங்க தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் கீழே மேலே நாட் இல்லை, இங்கே நாட் போட்டிருக்கேன். நாட் யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒருத்தரை பெட்டர்னு சொல்ல முடியாது, நார்மல், அவ்வளோ, தட்ஸ் நார்மல். அதனால தான் ராதா இஸ் நாட் பெட்டர் தேன் பிரியா அப்படின்னு எழுதுகிறோம் நம்ம வந்துட்டு. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, செகண்ட் சென்டென்ஸாக ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. ரவி இஸ் நாட் டாலர் தென் அஜய். அப்போ ரவி இஸ் நாட் டாலர் தென் அஜய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம செகண்டாக மாற்றும் போது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாற்றிட்டு நாட்டை ரிமூவ் பண்ணும்பொழுது யாஸ் யூஸ் பண்ணுறோம். டாலருக்கு பாசிட்டிவ் ஃபார்ம் கொடுக்கும்போது
டால் அப்படின்னு கொடுக்குறோம், மறுபடியும் ஆஸ் யூஸ் பண்ணிவிட்டு ரவின்னு எழுதிடுறோம். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ ஒரு இடத்துல நாட் வரும், ஒரு இடத்துல நாட் வரக்கூடாது. இதுதான் ரூலு. ஏன்னா இந்த பாசிட்டிவ் ஃபார்ம்ஸில் இருக்கிறது ஈக்குவலாக இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம கம்பேர்லாம் பண்ண முடியாது அவங்கள. அதனால தான் நம்ம வந்து நாட் யூஸ் பண்ணியிருக்கோம். கம்பேர் பண்ணுறதுக்கு நோ வே அட் ஆல், பிகாஸ் போத் ஆர் ஈக்குவல். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், தேர்ட் சென்டென்ஸ். ஊட்டி இஸ் கூலர் தென் கொடைக்கானல் கொடுத்துருக்கேன். இப்போ ஊட்டி அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கொடைக்கானலை விட ரொம்ப சில்லுன்னு இருக்கிறது தான் ஊட்டி. அப்போ ஊட்டி இஸ் கூலர் தேன் கொடைக்கானல். இப்போ தேன்னா என்ன அர்த்தம், இதை விட அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம், ஆன்சரையும் மனசில் புரிஞ்சுக்கிறோம். அப்போ இதை இந்த கொடைக்கானலில் சப்ஜெக்டாக யூஸ் பண்ணி நம்ம எழுதணும்னு நினச்சோம்னா எப்படி எழுதலாம்? கொடைக்கானல் இஸ் நாட் ஸோ கூல் அஸ் ஊட்டின்னு தான் எழுதணும். ஸோ இங்கே நல்லா பார்த்துக்குங்க. சார் ஏற்கனவே இந்த டேபிளில் ஆஸ் ஸோ ஆஸ் கொடுத்துருக்குறேன். ஸோ ஆஸ் எங்கே யூஸ் பண்ணணும்? ஆஸ் யூஸ் பண்ணும்போது நாட் வரக்கூடாது, ஸோ ஆஸ் யூஸ் பண்ணும்போது நாட்டு வரணும். இப்போ நாட் ஸோனா நாட்டுக்கு தான் பொருந்தும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும். ஸோ அதே டேபிளில் நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா வெரிஃபைக்கு ஆஸஸ் கொடுத்துருப்பேன், நோ அதருக்கு ஸோ ஆஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அப்போ எங்கே ஸோ ஆஸ் வரணும் அப்படின்னா நாட்டுங்கிற இடத்துல தான் ஸோ ஆஸ் வரணும். இப்போ அந்த கம்பேரிசன் பொருந்தாது, அந்த கம்பேரிசனுக்கு தான் நம்ம நாட் யூஸ் பண்ணுறோம். அப்போ இங்கே கொடைக்கானல் இஸ் நாட் ஸோ கூல் அஸ் ஊட்டி. இப்போ நீங்கள் மீனிங்கும் புரிஞ்சிட்டிங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ ஊட்டி தான் கொடைக்கானலை விட அதிகம் அப்படின்னு முதல் சென்டென்ஸ் சொல்லியிருக்கேன். இப்போ கொடைக்கானல் வந்துட்டு ஸோ கூல்னு சொல்ல முடியாது, நாட் ஸோ கூல் அப்படி தான் சொல்லலாம் வந்துட்டு. ஸோ நாட் ஸோ கூல் ஆஸ் ஊட்டி. ஓகேங்களா? அடுத்து ஃபோர்த் சென்டென்ஸ் பாருங்கள். சேலம் இஸ் நாட் ஸோ ஹாட் அஸ் மதுரை அப்படின்னு கொடுத்துருக்கேன். சேலம் இஸ் நாட் ஸோ ஹாட் அஸ் மதுரை. எப்போவுமே மதுரை அப்படின்னு பார்த்தோம்னா 100 டிகிரி செல்சியஸ் மேலே தான் இருக்கும். ஆனால் சேலம் கொஞ்சம் குறைவாக இருக்கும், ஏன்னா ஹில்ஸ் சரௌண்டிங் ஏரியா, அதெல்லாம் வந்து ஹில்ஸ் இருக்கும், அதனால் ஹீட் கம்மியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ப்ளைனாக இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் டெம்பரேச்சர் வில் பி ஹை, வெரி ஹையாக இருக்கும். ஸோ அதனாலே கொடுத்துருக்குறேன். சேலம் இஸ் நாட் ஸோ ஹாட் அஸ் மதுரை அப்படின்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை மாற்றணும் அப்படின்னா பார்த்தோம்னா மதுரை இஸ் ஹாட்டர் தேன் சேலம் அப்படின்னு போடுறீங்க. மதுரை இஸ் ஹாட்டர் தேன் சேலம். அப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் சேலம் இஸ் நாட் ஸோ ஹாட் அஸ் அப்படின்னு இருக்கும்போது நாட் எடுத்துடணும், ஸோஸையும் எடுத்துடணும். அப்போ எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே ஹாட்டர்னு யூஸ் பண்ணிடுறீங்க, தென் யூஸ் பண்ணி நீங்கள் சேலம்னு யூஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். மதுரை இஸ் ஹாட்டர் தென் சேலம் அப்படின்னு யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த டேர்ம்ஸில் நீங்கள் நல்லா ஒரு கிளான்ஸ் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஏதாவது ஒரு கம்பேர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு பேராகிராஃபாக கொடுத்துருவாங்க, அல்லது 5 சென்டென்ஸ் இப்படி கொடுத்துருவாங்க. ஸோ அதில் வந்து 2 சிட்டிஸையோ 2 ட்ரீஸ் இருக்குன்னா 2 ட்ரீஸ் எடுத்துக்கலாம். ஸோ பர்சன் இருந்தால் பர்சன் எடுத்துக்கலாம். ஸோ ஏதாவது எங்கே அந்த கொடுத்துருக்க சென்டென்ஸில் என்ன கம்பேர் பண்ணுறதுக்கு இருக்குதோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு லோயஸ்ட் ஒன்று ஹையஸ்ட் ஒன்று, இப்போ ஹாட்டாக இருந்ததுன்னா ஹாட் ஒன்று கூல் ஒன்று, இந்த மாதிரி எடுத்துகிட்டு அழகாக அதுக்கான வேர்ட்ஸ் அட்ஜெக்டிவ்ஸ் என்ன யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி எழுதுங்க. சமமாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுமே ஓகே அப்படின்னா ஆஸ் மட்டும் யூஸ் பண்ணி எழுதலாம். இல்லை ஒன்றோட ஒன்று குவாலிட்டியில் வந்து அதிகமாக இருக்குன்னா கிரேட்டர் தென், அது டாலர் தென், ஹையர் தென், இந்த மாதிரி லார்ஜர் தென். ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அதனால் இது ரொம்ப ஈஸியான ஒரு டேர்ம்ஸு, நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேணாம், வெரி சிம்பிளாக நடத்துகிறேன் நான். நீங்கள் என்னோடய வீடியோவை வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள், இதுவே பெரிய மகிழ்ச்சி உங்களுக்கு. ஸோ மை dear students, I am going to stop my video. I will continue in next class tomorrow. Thank you.